ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் பண்டில் ஃபர்ஸ்ட் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். அடுத்தனா ஓகே. இப்போ இதுல அன்சர்டினிட்டி அதாவது எரர் எவ்வளோ இருக்கு இதை மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எரர் வருது. ஓகே. இப்போ ஸ்டாப் வாட்சோடைய ரெசல்யூஷன் எவ்வளோன்னா 1 செகண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரெசல்யூஷன் அப்படின்னா அது வந்து அதுல எரர், அதாவது அன்சர்டினிட்டி இன் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். சரிங்களா? ஸோ டைம் நம்ம மெஷர் பண்ணும்போது அதுல வரக்கூடிய எரர் பார்த்தீங்கன்னா அதே 1 செகண்ட் தான். ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. ஸோ இதுல இருந்து எனக்கு தேவை ஜி தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணி நீங்க அதான் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும், 4π² எல் பை டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்க ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்க. டி ஸ்கொயர் 4π² இது ரூட் போயிடும். எல் பை ஜி, ஜி எங்க கொண்டு போயிட்டு எல் இங்க வந்ததுனால இப்படி இருக்கு. ஸோ இந்த ஜி உடைய எரர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இதை அழிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த ஃபார்முலால நம்மளுக்கு வந்து என்ன வந்தது அப்படின்னா ஜி இஸ் ஈக்குவல் டு 4π² எல் பை டி ஸ்கொயர் வந்துச்சு. அப்படிதானே? அந்த 4π² நம்ம விட்டுலாம், ஏன்னா அது வந்து டைமென்ஷன்லெஸ், அதனால அது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஜிக்கு மட்டும் தான் யோசிக்க போறோம். ஸோ ஜி யோசிக்கும் போது அதோட எரர், அதாவது டெல் ஜி பை ஜி அப்படிங்கிற இதையும் இன்ட்டு பர்சன்டேஜ் நம்ம எரர் சொல்றோம்னா 100% சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி அங்க எல் டைரக்ட் ஆப்ஷன். ஸோ டெல் எல் பை எல் 100% பிளஸ் அந்த ஃபார்மட் நம்மளுக்கு தெரியும்ல, அந்த எரர் ஃபார்மட் எப்படி பண்ணது. அண்ட் அது வந்து என்னன்னா டி ஸ்கொயர் அப்படிங்கிறது கீழே வந்துச்சு. கீழே வந்தாலும் நம்ம வந்து மைனஸ் அப்பெல்லாம் போடக்கூடாது. அந்த டி ஸ்கொயருக்கு 2 போடுறோம், டைமுக்கு டெல் டி பை டி. ஸோ இதான் தெரிஞ்சதுனால இது இந்த குயிக்கா போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் எப்படி எரர், நம்ம எரர் ஒரிஜினல் வேல்யூ பெர்சன்டேஜ்ல, ஸோ எரர் ஒரிஜினல் வேல்யூ இந்த மாதிரி நமக்கு தெரியும். இப்போ அக்யூரசி இன் மெஷர்மெண்ட் ஆஃப் ஜி, இந்த ஜியில உள்ள மெஷர்மெண்ட் பண்ணும்போது அக்யூரசி வர்றது அப்படிதானே? ஸோ அதுக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா டெல் ஜி பை ஜி இன்டு 100% ஈக்குவல் டு டெல் எல் அப்படின்னா அன்சர்டினிட்டின் லென்த். சரியா? நீளத்தில் இருக்கக்கூடிய எரர் எவ்வளவு, 0.1. டோட்டல் லென்த், அதாவது ஃபர்ஸ்ட் கிவன் லென்த் கொடுத்துருப்பாங்க 25 சென்டிமீட்டர். ஸோ இதை நம்ம போட்டலாம். ஓகே. நான் 100% வெளியில போட்டுக்கலாம், இல்லை உள்ள போட்டு எப்படினாலும், ஏன்னா காமனா உள்ளது இங்க 100%. சரியா? காமனா உள்ளது இப்படி போட்டுக்கலாம். ஓகே. இப்போ பிளஸ் 2 டெல் டி. சரியா? டீனா நமக்கு ஆல்ரெடி அந்த டெல் டீனா அன்சர்டினிட்டி எவ்வளவு, 1 செகண்ட். ஸோ 2 இன்டு டி அப்படிங்கிறது அவங்க நல்லா பாத்தீங்கன்னா 50 செகண்ட் கொடுத்துருவாங்க. அந்த சம் நீங்க வாட்ச் பார்த்தா 40 ஆஸ்லேஷன் 50 செகண்ட் கொடுத்துருப்பாங்களா? ஸோ 50 அதை தான் நம்ம போட போகிறோம், ஏன்னா அதுதான் டைம் டேக்கன் இன்ட்டு டோட்டலா 100% லாஸ்டா அப்படி போட்டு. இப்போ இதை 0.125 நீங்க டிவைட் பண்ணலாம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 0.004 அப்படின்னு வரும். ரைட்டா? அண்ட் இந்த 2/50 இதை டிவைட் பண்ணும்போது 0.04 அப்படிங்கிற வரும் இன்ட்டு 100%. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா கூட்டலாம். ரெண்டுத்தையும் கூட்டி அதை 100%ஆல நம்ம இது பண்ணணும். ஸோ கூட்டுறது பாருங்க, 0.044 அப்படின்னு வரும். அப்படிதான் அந்த ரெண்டுத்தையும் கூட்டியிருக்காங்க. இந்த 4 அப்புறம் இந்த 4 அப்படி வந்துடும். ஓகேங்களா? 3 டிஜிட் வந்துட்டா இன்ட்டு 100%. ஸோ நல்லா பாருங்க, இந்த இது 100%ல பண்ணும்போது டிஜிட் உங்களுக்கே தெரியும். 100னா ரெண்டு ரெண்டு 0 அப்படி பின்னாடி வரும். இப்போ 4.4%. ஸோ 4.40% அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இதுதான் ஆன்சர். சரியா? 4.40%. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் அது பாத்தீங்கன்னா அந்த சம் நல்லா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பி நாட் அப்படிங்கிற பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ஹச். நம்ம வந்து இந்த டைமென்ஷன்ஸ் நம்ம போடுவோம், பவர்ல ஏ அண்டு சில பவர் பின்னு வச்சுக்கலாம், அண்டு ஜி
பவர்ல சி அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலா ஏல நம்ம டி அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்படி வச்சுக்கலாமா? சரி. வி நாட் அப்படிங்கிறது என்னது? ஒரு பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியலை நம்ம எப்படி எழுதலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பை சார்ஜ் அப்படின்னு எழுதணும். சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா நிலையாற்றல், சார்ஜ்னா மின்னூட்டம், ரெண்டுத்துக்கும் உண்டான டைமென்ஷன்ஸ் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு இதெல்லாம் நம்ம ஜென்ரலா பேசிக்கானதால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதி எழுதி பார்த்து சார்ஜுக்கு வந்து நம்மளுக்கே தெரியும் ஆம்பியர். ஏன்னா கரண்ட் கரண்ட் இது டைம். சரியா? அதனால ஆம்பியர் டைம் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதை ஃபைனலா நம்ம பண்ணும்போது என்ன வரும்? எம் எல் ஸ்கொயர். இந்த டி -2 இருக்கு. இந்த டி மேல போனா -3. ஸோ ஏன்னா -1 இருக்கும் மேல ஏற்கனவே -2 இருக்கும் -3 ஆம்பியர் மேல போனா -1 போட்டலாமா? இது வந்து என்னதுக்கு? இது வந்து எம்னா இது வந்து வி நாட் அப்படிங்கிற பொட்டன்ஷியலுக்கு வந்து இது மாதிரி ஹச்சுக்கு நம்ம பார்க்கலாம். ஹச்னா என்ன? எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி. ஸோ நான் உங்களுக்கு புரியக்காண்டி இதை சைடில் எழுதி வச்சிருக்கேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆற்றல் பை அதிர்வெண். சரியா? ஸோ எனர்ஜி இதெல்லாம் நம்ம நல்லா தெரியும். பேசிக்கான ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் டி -2. ரைட்டா? ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே எனர்ஜிலாம் ஒன்று தான். ஃப்ரீக்வன்சி டைம் இன்வெர்ஸ் வருதுதானே? 1/செகண்ட் அப்படின்னு நம்ம போடும், அதே தான். ஸோ டைம் இன்வெர்ஸ். ஸோ இதுவும் என்ன வரும்னா எம்எல் ஸ்கொயர், இங்கே -2 -1 ஒன்று கேன்சல் ஆயிடும். ஸோ டி -1 அப்படின்னு வந்துடும். அப்போ நீங்க பி நாட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஹச் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னும் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? சி கண்டுபிடிக்கணும், ஜி கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை அழைச்சிக்கிறேன், பார்த்துக்கோங்க ஸ்டெப்ஸை. ஸோ ரொம்ப பேசிக்கான என்னன்னா ஃபர்ஸ்ட் சம்மெல்லாம் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார்மேட். அதுக்கப்புறம் நமக்கு படிச்ச இது உங்களுக்கு தெரியும், பவர்ல ஏ பண்ணும் பி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ பி சி டிலாம் நம்ம வேலையை கண்டுபிடிப்போம், அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்துக்கும் உண்டான ரிலேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது பார்த்தாச்சா? இப்போ அடுத்து நம்ம சி பார்ப்போம். அதுதான் பார்க்கணும். சிங்கிறது என்னது? ஒரு ஸ்பீடு. ஸ்பீடுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், எம்எஸ் பவர் -1 அப்படிங்கிற யூனிட். அப்புறம் அப்போ நம்ம டைமென்ஷன்ஸ்ல சி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க? எல்டி இன்வெர்ஸ். இது ரொம்ப பேசிக்கானதுனால இதை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நமக்கு நம்ம ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, அதனால புரியறதுக்கான ஃபார்முலா சைட்ல எழுதுறேன். FD²/m². இதானே? ஏன்னா M1 M2 அப்படின்னு வரும் பை R² இல்ல D² அப்படிங்கிற வரும். அப்படிதானே? ஃபோர்ஸ் இன்ட்டு அப்படிங்கலாம் நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு M1 M2 பை D². ஸோ எனக்கு ஜி தேவைன்னா அந்த M². அதாவது நான் இங்க வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இல்ல, அந்த ஏன்னா M1 M2 ரெண்டு பேருமே இது மாஸ் ஸ்கொயர், அதனால போட்டிருக்கேன். ஃபோர்ஸ்க்கு நமக்கு தெரியும் இப்போ போடணும். இது வந்து டிஸ்டன்ஸ். சரியா? டிஸ்டன்ஸ்க்குள்ள போகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபோர்ஸ் தெரியும், டிஸ்டன்ஸ்க்கு தெரியும். டிஸ்டன்ஸ் என்ன போடணும்? எல் அப்படிங்கிறது. ஸோ D²னால L² போடுவீங்க. மாஸ் M² தான் போடுவீங்க. போட்டா இது ஒரு தான் செக் பண்ணிக்குவோம். சரியா? எப்படி வரும்? ஓகே. அப்புறம் ஜிக்கு நம்ம ரெடி பண்ணிடணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா பாத்தீங்கன்னா வி நாட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் அதை எம்எல்² டி -3 ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறதும் வி நாட்டு கண்டுபிடிச்சோம். ஹச்சுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் பாத்தீங்கன்னா எம்எல்² டி -1. ஸோ பவர்ல ஏ. அடுத்து பி போடணும். பிக்கு அங்க உள்ள இருந்து யாரு? சி. ஸோ அது ஈஸி, நம்ம போடலாம். ரெடி? அடுத்து சி. ரைட்டா? ஜிக்கு நம்ம சி போடுவோம். ஸோ ஜியோடைய இது போட்டு நம்ம பவர்ல சி போட்டோம். இப்படி போடுவோம். அப்ப ஏ வந்து அதுக்கு ஏ தான். சரியா? ஓகேவா? அதனால ஏ அப்படின்னு போட்டு நம்ம வெறும் டி அப்படி போட்டோம். அவ்வளவுதான். ஸோ மற்ற இதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும், ஏக்கு கண்டுபிடிக்கணும். ஏக்கு டைரக்டா அதே தான். அதனால அதை போட்டோம். ரைட். இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணுவீங்க? இந்த பவரை கம்பேர் பண்ணீங்க. இங்க ஏ இருந்தா அங்க என்ன இருக்கு? அதான் எம் பவர், எல் பவர், சி பவர், சாரி டி பவர் அப்படிங்கிற ரெண்டு பக்கமும் கம்பேர் பண்ணுவீங்க. அதுதானே? ஸோ ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணுங்க. நான் இப்போ கம்பேர் பண்றது தனித்தனியா எழுதல, ஏன்னா அது டைம் கன்சியூம் ப்ராசஸ். ஜஸ்ட் உங்களுக்கு ஹிண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏக்கு என்ன வரும், அதாவது எம் பவருக்கு பாருங்க, எல் பவர் பாருங்க, டி பவருக்கு பாருங்க, என்ன பவர் பார்த்துட்டு இதை அழைச்சிக்கிறேன். ரெண்டு சைடும் அடுத்து நம்ம கம்பேர் பண்ணணும்.
ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு 1 நல்லா வரும் பார்த்துக்கணும் சரியா. ஏ எம்முக்கு நம்ம கம்பேர் பண்றோம். இந்த சைடு ஏ இருக்கும் அண்ட் அது போக ஒரு மைனஸ் சி இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாதனால 1. ஸோ இப்படி கம்பேர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பி நம்ம பார்க்கணும். அது பவர் பில இருக்கு. அதுக்கு என்ன ஆகும்னா 2a சாரி எல்லுக்கு பார்க்கணும் சரியா. பின்னு சொல்லிட்டேன் எல்லுக்கு ஃபர்ஸ்ட் எம்முக்கு பார்த்தீங்க அப்புறம் எல்லுக்கு. எல்லுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து டீக்கு பார்ப்பீங்க. டீக்கு என்ன வரும்னா இப்படி வரும் -3 இப்படி வரும். செக் பண்ணிக்கோங்க எல்லாமே சரியா. அடுத்து டி. டிக்கு ஒரே ஒரு தான். இங்க இந்த சைடு டி இருக்கு அந்த சைடு இன்வெர்ஸ் அதான் மைனஸ். அவ்வளவுதான். நம்ம டியோட வேலையை நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு. அப்ப இதை வச்சே நம்ம மற்றது கண்டுபிடிக்கலாம். பட் டி இன்வால்வ் எதுவுமே இல்லை. அதனால நம்ம வந்து ஏசி அதான் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணி நீங்க ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட ஏதாவது ஒரு வேலையை கண்டுபிடிச்சோம்னா டக்கு டக்குன்னு மற்றது கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. சரி இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாமா. ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி பாருங்க. 2a இருக்கு இங்க மைனஸ் ஏ இருக்கு இங்க பி இருக்கு இங்க மைனஸ் பி இருக்கு இங்க 3c இருக்கு இல்ல மைனஸ் இங்க -2c இருக்கு. இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா. எப்படின்னா உங்களுக்கு எந்த ஈக்குவேஷன் கன்வீனியன்டா இருக்கும் சால்வ் பண்ணி பாருங்க. ரைட்டா. சால்வ் பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வருது அப்படின்னா ஏக்கு வந்து 0 அப்படிங்கிற வரும். ஓகேவா. ஏக்கு வந்து 0 ஆமா. ஓகே. அண்ட் பிக்கு வந்து 5 தான் வரும். ஃபைனலா சிக்கு வந்து -1. நீங்க ஏ கண்டுபிடிச்சீங்கன்னா சி ரொம்ப ஈஸி. ஏ வந்து 0 போட்டீங்கன்னா 0 மைனஸ் சி ஸ்கோர் 1 அப்ப சி ஸ்கோர் -1. ஸோ சி ஏவும் சியும் நீ ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சீங்க இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சு. பிஏ மட்டும் இதுல போட்டு நீங்க டி வழக்கம் போல -1 அது ரெடியா இருக்கு. ஸோ இந்த 4 இது கிடைச்சா இப்போ அந்த ஃபார்முலா போடும்போது வி நாட்டு அங்க என்ன வந்துடும் ஹச் பவர்ல ஏ பண்ணும். ஏல இங்க 0 வந்துருக்கு. அடுத்து சி பவர்ல பி பண்ணும். இங்க பிக்கு 5. அடுத்து ஜி பவர்ல சி பண்ணும். சிக்கு போல -1 அண்ட் ஃபைனலா டி அதாவது ஏ பவர் டி -1. ஸோ ஆப்ஷன் இது இருக்கா பாருங்க. இது இல்லாம இங்க -1 அப்படின்னா 1/g அப்படி போடுங்க அதை ஆன்சர் பிக் பண்ணும். பட் நமக்கு இதுதான் டேரக்டா இருக்கு ஹச் நாட்டு சி பவர் 5. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஓகே அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் இப்போ நம்ம சால்வ்